ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே மீனாவை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு சொல்லி சிந்தாமணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரே ஸ்டோரி அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்ததுனால பேசுகிறதுக்கும் அவ்வளோவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்களாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மீனா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணம் கேட்கும்போது மீனாவால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. நேராக போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் பணம், சீதா கொஞ்சம் பணம், சத்யா கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள அமுச்சு வச்சிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது சரி இப்போ அவங்க ரூட்லேயே போய் அவங்கள மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஃபோன் எடுத்து பேசினதுக்கப்புறம் இப்போ சீதா கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சீதா கிட்ட சொல்லி கொடுத்த மாதிரியே பேச சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சிந்தாமணி அதை நம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுருதி கிட்ட போகிறாங்க. சுருதி கிட்ட போய் இந்த குரலை காட்டி பேச சொல்கிறாங்க. சுருதியை பற்றி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக சிந்தாமணி மாதிரியே பேசிடுறாங்க. இப்போ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் கொடுத்த பணம் கொடுக்கறதுக்காக அவங்கள கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களை பார்த்தா சுருதி சிந்தாமணி பேசுகிற மாதிரி பேசி அந்த மேனேஜர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. மொத்தத்தில் குரல் மாற்றி பேசி ஒரு திட்டம் போட்டு கரெக்டாக அவங்கள லாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தெல்லாம் சுருதியுமே பாராட்டுறாங்க. இப்போ மீனாவும் சீதாவும் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேனேஜர் வந்துடுறாரு. சிந்தாமணி அந்த அட்வான்ஸ் பணம் வாங்குறதுக்கு அங்கே வந்துடுறாங்க. இப்போ மேனேஜர் போய் எல்லாம் பேசுகிறாங்க அந்த சிந்தாமணிக்கிட்ட. இந்தாங்க அந்த மீனாவை ஏமாத்தின படம் இதில் இருக்குது, வச்சுக்கிட்டு என்னோட கமிஷன் எனக்கு உள்ளதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை வரவே சொல்ல எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இப்போ மீனாவும் சீதாவும் வெளியில் வராங்க. நான் சொல்கிறேன் அதை அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க போய் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி எல்லா உண்மையும் அவங்க வாயிலேருந்தே வருதுன்னு வச்சிங்களேன். அந்த பணமும் கையில் தான் இருக்குது. இதில் என்ன பெரிய ஹைலைட்டான விஷயம்னா அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் வீட்டிலே போய் மீனா ரொம்ப கெஞ்சி அழுதாங்கல்ல இந்த மாதிரி பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஆனால் அவர் முதல்ல கொஞ்சம் அப்படி கேட்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ எழுதி கொடுத்துட்டு போயிட்டு என்னம்மா ஏமாற்று வேலை பண்ணுறியான்லாங்கிற அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கல்ல. அவர் இதெல்லாம் நேரடியாக பார்த்துட்டு செம்மையாக பேசி அந்த மேனேஜரை பலார்னு அற விட்றாரு. அதுக்கப்புறம் சிந்தாமணி பிடிச்சி செம்மையாக திட்டுறாரு. அதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மீனா கிட்ட சிந்தாமணி அப்படியே கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ மீனா நல்லா கேள்வி கேட்டு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்தோட ஓனர் இருக்கார்ல, அவரே நல்லாவே கேள்வி கேட்டு விட்டுறாரு. இப்போ ஓனராலேயும் ஒன்றும் பேச முடியல. ஆனால் சிந்தாமணிக்கு மீனாவை பார்க்கும்போது ரொம்பவுமே கோவமாயிடுச்சு. நம்ம எப்படி இந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடுக்குண்டான ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அடுத்த எபிசோடில் முத்து வந்துட்டார். இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டில் போய் சொல்கிறாரு. விஜயாவுக்கு பாவம் ரொம்பவுமே வைத்த கலக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக நம்ம முடிஞ்சால் பேசுவோம். ஆனால் மொத்தத்தில் எபிசோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.